Hi students, இப்போ exercise 7.1ல ரெண்டாவது question. A camera is accidentally knocked off an edge of a cliff 400 feet height. The camera falls at a distance of s is equal to 16 t square in t seconds. The distance formula s is equal to 16 t square னு கொடுத்துருக்கு. Distance equation. அதில் first question, how long time? How long the camera falls before it hits the ground? Ground reach ஆகும்போது what is the time? Second, what is the average velocity when which the camera falls during the last 2 seconds? அந்த கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 செகண்ட்ஸுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில் உள்ள ஆவரேஜ் வெலாசிட்டி. The third, what is the instantaneous அந்த பாயிண்டில், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ்னு அந்த ஸ்பாட்டுங்கிற மாதிரி, அது அந்த தருணத்தில் velocity of the camera when it hits the ground. Ground reach ஆகும்போது what is the instantaneous velocity. இப்போ ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, distance equation கொடுத்துருக்காங்க. Second question 7.1 exercise. இதில் instantaneous first distance equation s is equal to s of t is equal to 16 t square ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். யூனிட் வந்து ஃபீட். அந்த ஹில்ஸோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளிஃபோட ஹைட் வந்து குன்று, அதனுடைய மலை உச்சி வந்து 400 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்கு. இந்த ஹைட் இங்கேருந்து இது வரைக்கும் கிரவுண்ட், இது கிரவுண்ட்லேருந்து ஹைட்டோட 400 ஃபீட். இந்த கேமரா எங்கேருந்து மேலே உச்சியிலேருந்து கீழே விடுகுது, சரிங்களா? அப்போ இங்கே விழும்போது இங்கே டைம் ஈக்குவல் ஸ்டார்டிங் டைம் 0. அப்போ கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது, கிரவுண்டை ரீச் ஆகும்போது வாட் இஸ் த டைம்? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரிங்களா? ஹவு லாங் த கேமரா ஃபால்ஸ் பிஃபோர் ஹிட்ஸ் த கிரவுண்ட். அப்போ இதில் என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் ஹைட்டு, அதாவது ஹரிசாண்டலாக வச்சா டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், வெர்டிக்கலாக வச்சா ஹைட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் அது. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு 400 ஃபீட்டுன்னு கொடுத்துட்டாங்க. எஸ் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த டைம் when t is equal to when the particle camera at the ground என்னன்னு கேட்குறாங்க, டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த s is equal to 400 கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும். 400 is equal to 16 t square. அப்போ 400 by 16 போட்டால் t square வரும். அப்போ t square is equal to அதுக்கு கிராஸ் பண்ணால் 400 by 16. அப்போ t is equal to என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் 400 இதை பற்றி எழுதலாம் 20 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை வந்து 4 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரும் t is equal to, இது ரெண்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 20 by 4ன்னு வரும். அடிச்சுட்டா என்ன வரும், 5 seconds. தான் ஆன்சர். t is equal to 5 seconds. அப்போ கேமரா மேலேருந்து கிரவுண்டை ரீச் ஆகும்போது வாட் இஸ் த டைம், 5 seconds. சரிங்களா? சரி, அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஓவர். செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி விச் த கேமரா ஃபால்ஸ் டூரிங் த லாஸ்ட் 2 seconds. லாஸ்ட் 2 secondsல வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி. இங்கே t is equal to 0. அப்போ இந்த இடத்துல t is equal to 1 இருக்கணும், இங்கே t is equal to 2 இருக்கணும், இங்கே t is equal to 3, இந்த இடத்துல t is equal to 4 இருக்கணும், இங்கே t is equal to 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் 2 secondsல வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? அப்போ இந்த டியூரேஷனில் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? அப்போ ஃபஸ்ட் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ஃபைனல் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் அட் 5 மைனஸ் டிஸ்டன்ஸ் அட் செகண்ட்ஸ் 3 டிவைடட் பை 5 மைனஸ் 3. அதாவது இங்கே என்ன டிஸ்டன்ஸ், இங்கேருந்து கீழே விழும்போது வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், அடுத்து இங்கேருந்து இங்கே விழும்போது வாட் இஸ் த டிஸ்டன்ஸ். அப்போ எஸ் ஆஃப் 5 மைனஸ் எஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 5 மைனஸ் 3. எஸ் ஆஃப் 5 என்ன தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ், 5ல் என்ன டிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஒரு 400 ஏற்கனவே தெரியும். அடுத்து எஸ் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். ரெண்டு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி இந்த டைமை டிஃபரன்ஸ் பண்ணால் போதும். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி எதுக்கு நான் எப்படி போடுறேன்னா, டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டின்னா உங்களுக்கு என்ன தெரியும், வெலாசிட்டின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும், உனக்கு ஃபார்முலா தெரியும், பிசிக்ஸில் இருக்குது.
அப்போ டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் இதுக்கு கடையில் உள்ள டிஸ்டன்ஸு டிவைடட் பை டைம், இது ரெண்டு கடையில் உள்ள டைம் வந்து 2 seconds. அப்போ S(5) அதாவது டிஸ்டன்ஸ் அட் 5 அட் t = 5னா இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு 400. இல்லை நமக்கு தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி தான். S(5) என்ன, இங்கே t = S = 16t² கொடுத்துருக்கு. அப்போ 16 × 5². அப்போ 16 × 25 என்ன வரும், 400. அப்போ S(3) என்ன வரும், S(3)னா 16 × 3². அப்போ என்ன வரும், 16 × 9. 16 × 9 144. அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 400. அவனே கொடுத்துருக்கான், சரிங்களா, கரெக்டாக தான் வருது. அப்போ 400 மைனஸ் S(3) இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் என்ன டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 144. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். டிவைடட் பை இது ரெண்டு கடையில் உள்ள டைம் டியூரேஷன் எவ்வளோ, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 seconds. அப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வரும், 256/2, அதாவது 128. இதை கேன்சல் பண்ண 128 வரும். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் என்ன யூனிட்டு, ஃபீட். அப்போ ஃபீட் பை டைம் வந்து என்ன ஃபீட்டில் கொடுத்துருக்கு, செகண்ட்ஸ். அவ்வளோதான். இதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி, சரிங்களா. இது செகண்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஸ்பாட்டில், அதாவது t = கிரவுண்டில் கேமரா கீழே கிடக்கும்போது வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ், அந்த தருணத்தில் வெலாசிட்டி என்ன. அப்போ S = என்ன தெரியும்னா 16t² தெரியும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ds/dt, ஒரு டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு பேர் வெலாசிட்டி, சரிங்களா. அது S' கூட சொல்லலாம், S' சொல்லலாம், வெலாசிட்டின்னு சொல்லலாம், எதுவும் நான் சொல்லலாம். அப்போ 16t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 16 × இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் 2t. அப்போ 32t. அப்போ S'(t) எவ்வளவு 32tன்னு கிடச்சிருக்கு. இது வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு வச்சுங்களேன். அடுத்து S'(னா ஒரு ட்ரிப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதுக்கு பேர் வெலாசிட்டி. அடுத்து இன்னொரு ட்ரிப் டிஃபரன்ஷியேட் வெலாசிட்டி இன்னொரு ட்ரிப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதுக்கு பேர் ஆக்ஸலரேஷன். இது நல்லா நான் வச்சுக்கணும். S = டிஸ்டன்ஸ்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, அதுக்கு அடுத்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஆக்ஸலரேஷன். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் கேட்குறேன். அப்போ இதில் தான் என்ன டைம், அட் டைம்ஸ் = 5 இருக்கும்போது, வென் t = 5 இருக்கும், S'(t) என்ன, S'(5) = என்ன வரும் 32 × 5. அப்போ என்ன வரும் 32 × 5 160. 160ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, சரியா. 160ங்கிறது வெலாசிட்டி தான் இதுவும். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு, டிஸ்டன்ஸு ஃபீட்டில் கொடுத்துருக்கேன் பை செகண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.